வலுவான பொருளாதாரத்துக்கான அடி எடுத்து வைக்கப்பட்டிருக்கின்றதான விடயம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. 2025 வரவு செலவு திட்டத்துக்கு பின்னரான கருத்தாடலில் ஜனாதிபதி கருத்து என்பதாக அதற்கு புகைப்படத்துடன் கூடிய தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பத்திரிகைகளும் இது குறித்த தகவலை வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்றன. தினகரன் பத்திரிகையுடைய முதற் பக்கத்திலும் அது குறித்த செய்தி வெளியாக இருப்பதை நாங்கள் காணலாம். வலுவான பொருளாதாரத்தை உருவாக்கி 2028க்குள் கடனை மீளச் செலுத்த எதிர்பார்ப்பு என்பதாகவும் அதற்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது. கடந்த அரசாங்கங்களுடைய தவறான நிதி முகாமைத்துவத்தின் காரணமாக வங்குரோத்து அடைந்திருந்த தமது நாடு தற்போது சர்வதேச நாணய நிதி திட்டத்தின் கீழ் ஒரு குறிப்பிட்ட தகுதிக்கான காலத்தில் இருப்பதாக சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இந்த சூழ்நிலையில் ஒரு நாட்டை கட்டியெழுப்ப வலுவான பொருளாதாரத்தை உருவாக்குவதற்கான அடிப்படை நடவடிக்கை இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தின் ஊடாக முன்னெடுக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. குறிப்பாக கொழும்பு சினமன் லைஃப் ஹோட்டலில் நேற்று நடைபெற்ற 2025 வரவு செலவு திட்டத்திற்கு பின்னரான கருத்தாடலில் பங்கேற்று உரையாற்றுகின்ற பொழுதே ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இதனை தெரிவித்திருக்கின்றார். கடன் மறுசீரமைப்பு மூலம் கிடைத்த 3 வருட சலுகை காலத்தை சிறந்த முறையில் பயன்படுத்தி 2028ஆம் ஆண்டுக்குள் சரியான பொருளாதார முகாமைத்துவத்தின் மூலம் கடனை திருப்பிச் செலுத்தும் திறனை அரசாங்கம் அடைய எதிர்பார்க்கிறது. வங்குறு தடைந்திருந்த ஒரு நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப பல உலக நாடுகளுக்கு ஒரு தசாப்தம் வரை சென்றாலும் இலங்கை அதிலிருந்து மீள்வதற்கு ஒரு தசாப்தத்திற்கும் குறைவான காலமே செல்லும் என்றும் கணப்பிட முடியும் என்பதான விடயம் அவரால் வெளிப்படுத்தப்பட்டிருந்தது. இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அரச வருவாயை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 15% அதிகரிக்க முன்மொழியப்பட்டிருக்கிறது. முன்னுரிமை அடிப்படையில் நிதியை செலவிடுவதை அரசாங்கத்தின் எதிர்பார்ப்பாகும். பொருளாதாரத்தில் இருந்து விலக்கி வைக்கப்பட்ட குழுக்களை மீண்டும் பொருளாதாரத்திற்குள் கொண்டு வருவதன் மூலம் கிராம மட்டத்தில் சிறிய பொருளாதார அலகுகளை உருவாக்க தற்போதைய அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது. அதன்படியே சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான தொழில் முனைவோரை உருவாக்குவதற்கான ஆர்வத்தை நாட்டில் உருவாக்க எதிர்பார்க்கிறோம். கைத்தொழில் துறைக்கு உதவுவதே அரசாங்கத்தின் நோக்கம். உற்பத்தி செலவுகளை குறைப்பதன் மூலம் நுகர்வோருக்கு நிவாரணம் வழங்குவதே அரசாங்கத்தின் குறிக்கோள். கிராமப்புற வறுமையிலிருந்து நாட்டை கட்டியெழுப்புவதற்காக கல்விக்காக இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அதிக அளவு நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலம் பாடசாலை கட்டமைப்பில் மனித மற்றும் பௌதீக வளங்களை மறுசீரமைக்க எதிர்பார்க்கிறோம். இது ஒற்றை திசை கல்விக்கு பதிலாக பல்திசை கல்வியை உருவாக்கும். இந்த ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் அரச செலவின முகாமைத்துவம் தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதோடு அரசு சேவைக்காக அதிக செலவு மேற்கொள்ள வேண்டியிருக்கிறது. எனவே அரசு நிறுவனங்களுடைய செலவினங்களை மறுபரிசீலனை செய்ய எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த ஆண்டு அதிக ஏற்றுமதி வரியை எதிர்பார்க்கிறோம் என்பதான விடயத்தினையும் அவர் நேற்றைய தினம் சுட்டிக்காட்டி பேசியிருந்ததையும் நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது.